அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். 2026ஆம் ஆண்டின் அதிரவிக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமான மாற்றத்தை 100% தரக்கூடிய கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரம், மைத்ரு முகூர்த்த நேரத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். 2026 4 நாட்கள் வருது. இந்த 4 நாட்களும் நீங்கள் இதை செய்யுங்கள். நிச்சயமாய் இறையருள் குரு அருளால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைத்தே தீரும். 2025ஆம் ஆண்டு எங்களோட நேரடி ஃபீட்பேக்கின் படி சுமாராக ஒரு 2700லிருந்து 800 நபர்களுக்கு கடன் தீர்ந்திருக்கு. இது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்டு அனுப்பினவங்களை மட்டும் சொல்கிறேன். ஸோ ரீச் ஆனது மோர் தென் 1 lakh 10 lakh பீப்புள் பார்த்துருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் அதெல்லாமே பார்த்தோம்னா சுமாராக ஒரு 10,000 நபர்களுக்காவது 2025 கடன் தீர்ந்திருக்கு. 2006 பார்க்கக்கூடிய உங்களுக்கும் கடன் தீரட்டும், உங்கள் வாழ்விலும் செல்வம் பெருகட்டும்னு பிரார்த்தித்து இந்த ஆண்டின் ஜனவரி மாத மைத்ரு முகூர்த்தத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். உங்களோட பேரையும் முழு கடனையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்க. கடன் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு குளறுபடியில் ஒரு தேவைக்கு நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதை விட பல பெரிய பணம் கூட நம்மகிட்ட வந்திருக்கும். ஆனால் இந்த சின்ன கடனை கூட அடைக்க முடியாமல் இருக்கும். தட்ஸ் கால்ட் கர்மா. அந்த கர்மாவை போக்குறதுக்காக சித்தர்கள் பஞ்சாங்கத்தின் வழிமுறையில சில சூட்சமமான நாளையும் நேரத்தையும் திதியையும் நோட் பண்ணி நமக்கு கைட் பண்றாங்க. அந்த நாள்ல என் கடன் தீரணும் அப்படின்னு யார் ஒருவர் கடன் வாங்கின அசல்ல ஒரு தொகையை அவங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஒரு சின்ன கவர்லையோ எடுத்து வைத்து பிரார்த்தனை செய்கிறாங்களோ, இந்த யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க, எனக்கு நிறைய பணம் வேணும், இந்த பண பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு. அப்படி கம்யூனிகேட் பண்றவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பையோ பண வாய்ப்பையோ பண தொடர்புகளையோ ஏற்படுத்தும். அதன் மூலமாக நிச்சயமா கடன் தீரும். இதை பார்க்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்பி செய்யுங்க, கடன் தீரும். உங்களுக்கு தீர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். ஜனவரி 3ஆம் தேதி சரியாக மாலை 6:47 8:57 ஆருத்ர தரிசனத்தோட பௌர்ணமி தினத்துல வரக்கூடிய மைத்ரு முகூர்த்தம். இந்த மைத்ரு முகூர்த்தத்துல நீங்க தட்டு நிறைய நவதானியத்தை பரப்புங்க. 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டு பூஜை கடையில கிடைக்கும், வாங்கிக்கங்க. பரப்பி சென்டர்ல ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கும் 5 கடன் இருக்குன்னா 5 வெத்தலை, வெத்தலைக்கு மேல 5 கவர், அந்த கவருக்கு மேல ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ பணத்தால், அதற்கு மேல பிரியாணிகளில ஹோம் லோன் 20 லட்சம், கார் லோன் 5 லட்சம் அப்படின்னு என்னென்ன முழு தொகை கடனுக்கோ அது பிரியாணிகளில எழுதி அதையும் மேல வச்சிருங்க. அதற்கு அப்புறம் நீங்க அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை முதல் கவர் மேல பணத்தாலையும் பிரியாணிகளையும் இப்படி எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு 27 முறை சொல்லிட்டு பணத்தால கவருக்குள்ள போடுங்க. அந்த பிரியாணிகளையே தீபத்துல எரியுங்க. இந்த மாதிரி 5 முறை 5 கடனுக்கும் செஞ்சுட்டு ஆன்லைன்ல ஏதோ ஒரு சிறு தொகையை உங்களோட கடனுக்கு அசலுக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னு நம்பி டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா நேராகவும் கொடுங்க. இதைய ஜனவரி 3ஆம் தேதி மாலை நேரத்துல 6:47 8:54 செஞ்சிருங்க. நல்லது நடக்கும். அன்றைய தினத்துல கோயம்புத்தூர்ல ஸ்பெஷல் சத்யநாராயண பூஜையும் ஆருத்ர தரிசன சிவலிங்க பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருந்தா நேரா வாங்க. என் பக்கத்திலேயே இருந்து அந்த பரிகாரத்தை செய்ய வைக்கிற கோயம்புத்தூர்ல. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி வர 3 நாள் சொல்ல போறேன். அதுல இந்த தானியம் மட்டும் மாறும், ப்ராசஸ் ஒண்ணுதான். ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னோம்னா நிறைய நிமிஷம் ஆகும் வீடியோக்கு, அதுக்காக சொல்றேன். 2வது ஜனவரி 10 அடுத்த தேதி ஜனவரி 10 6:19 8:28 6:19 8:28 இதுவும் சனிக்கிழமையே வருகிறது. சரியாக சனிக்கிழமை இதே வழிமுறை, இதுக்கு முன்னாடி ஒரு வழிமுறை சொன்னால, தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடு முடிச்சோன்னா நவதானியத்தை உங்க வீட்டை சுத்தியோ அல்லது மொட்டை மாடியிலையோ போட்டு விடுங்கள். ஓகேங்களா? ஜனவரி 3 சொல்லிட்டேன். ஜனவரி 10 மாலை 6:19 8:28
அடுத்தது ஜனவரி 14 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறக்கிற நேரத்திலே 4:24 இருந்து 6:34 வருது. 4:24 இருந்து 6:34 வருது. ஸோ அந்த நாள் சரியா புதன்கிழமை. அதனால நீங்க பச்சை பயிரை தட்டுல பரப்பி அந்த தட்டுக்கு சென்டர்ல ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி அந்த அகல் தீபத்திற்கு முன்னாடி ஆல்ரெடி எப்படி நான் ஒரு வழிபாடுகளை சொன்னனோ அதே வழிபாட்டை திரும்ப செய்யுங்க. அன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா ஏகாதசி. அதனால பக்கத்துல ஒரு உப்பு வழிபாடு, உப்பு விளக்குக்கான ஒரு வழிபாடையும் செய்து வீருங்கள். அன்றைய தினம், அதாவது அடுத்த நாள் 15ஆம் தேதி தான் தை, பட் 14 நம்ம வந்து பொங்கல் தொடங்கிடும், போகி பொங்கல்னு சொல்லுவோம். அதனால புதன்கிழமை தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பி சென்டர்ல நெய் அகல் விளக்கு ஏற்றி அதே வழிபாடு செய்யுங்க. பக்கத்துல ஒரு கல்லுப்பு வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க. அது ஏகாதசி அப்படிங்கிறங்காட்டி லட்சுமி ஆகர்ஷணத்திற்காக உங்களை நான் செய்ய சொல்றேன். அதே மாதிரி பணத்தை எடுத்து 27 முறை பணம் தனம் தினம் தினம் ஜபம் செஞ்சுட்டு பிரியாணியில எரிக்கணும், பணத்தால கவரில் போடணும். வழிபாடு முடிஞ்சோன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஜனவரி 26 நமக்கு எல்லாம் அரசு விடுமுறை, ரிபப்ளிக் டே. அன்னைக்கு சரியா மதியம் 1:15 இருந்து 3:03 அன்னைக்கு வந்து சந்திர நாள். அதாவது சந்திர நாள் அப்படிங்கிறது சோமவார தினத்துக்கான சந்திர நாள்னு சொல்றேன். அன்றைய தினத்துல நீங்க வாஸ்து நாளும் வருது, இந்த இயரோட முதல் வாஸ்து நாள். அதனால தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஸோ இந்த 4 நாட்களும், அதாவது வேகமாக 4 நாளும் சொல்லிடுறேன். ஜனவரி 3 6:47 இருந்து 8:54 மாலை. ஜனவரி 10 6:19 இருந்து 8:28 மாலை. ஜனவரி 14 4:24 இருந்து 6:34 மாலை. ஜனவரி 26 மதியம் 1:15 இருந்து 3:03 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்து மனமாற திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு நாளும் 4 நாள் சொல்லியிருக்கேன். ஜனவரி 3 இருந்து தொடங்கியிருக்கேன்னா ஜனவரி 3ஆம் தேதி இந்த வழிபாட்டில் செஞ்சுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு ஒரு 11 ரூபாய் காணிக்கையை திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து வைங்க. இந்த மாதிரி 4 நாளுக்கும் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அப்புறம் திருப்பதி ஏழுமலையானுக்கு 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சிருங்க. பெருமாளை எப்ப பாக்குறீங்களோ என் கடன் தீரட்டும், செல்வம் பெருகட்டும், அபரீதமான நேர்மறை ஆற்றலில் பெருகணும்னு அந்த காணிக்கை கொண்டு போய் திருப்பதி கோயில் உண்டியல்ல போடுங்க. அல்லது நம்ம குபேர பீடத்தில் கொண்டு வந்து உண்டியல்ல போடலாம். ஸோ இந்த தெய்வீகமான 2026ஆம் ஆண்டின் கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரத்தை நமது அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடித்து உங்கள் வாழ்வில செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. நம்பிக்கையை செய்யுங்க. செலவில்லை, நம்பிக்கை முக்கியம். அதற்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுன்னு நம்பி நீங்க உழைச்சிங்கன்னா the magic will begins. ஸோ 2026 யார் ஒருவர் குதிரை மாறி ஓடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, ஜெயிக்கணும்னு முன்னேறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயமா முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கட்டும்னு பிரார்த்திக்கின்ற இந்த 2026 ஒரு முறை வந்து நம்மளோட பயிற்சி வகுப்புல சந்திங்க, என்னை தனிப்பட்ட முறையிலையும் வந்து சந்திங்க. உங்க வாழ்க்கையை 2026 வளப்படுத்தி நலப்படுத்தி ஜெயமாக்கி தருகிறேன். என்னை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 3 சத்யநாராயண பூஜை. ஜனவரி 4 2026 உங்களோட அத்தனை கடனையும் தீர்க்க, பணத்தை பெருக்க, ஜெயமான வாழ்க்கையை உருவாக்க பணத்தை வளர்க்கும் கலை, பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஈரோட்டில் நடக்குது. கண்டிப்பா அனைவரும் வந்து கலந்துக்கங்க. இந்த ஈரோடு பயிற்சியோட சிறப்பு என்னன்னா 10 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் மணி ஃபார் சக்சஸ் இன் 2026 கொடுக்க இருக்கின்ற. இதை கடைபிடிச்சு பாருங்க, பெருமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ருணம் போக்கும் சங்கடகர சதுர்த்தி வருது. கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டர்ல சிறப்பு கடன் நிவர்த்தி யாகத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாகத்துல சங்கல்பம் பண்றவங்களுக்கு என் கையில போட்டிருக்கக்கூடிய இந்த பவளமணி பிரேஸ்லெட்டை பிரசாதமா தரும். உங்க பெயரை பதிவு செய்யுங்கள். ஜனவரி 11ஆம் தேதி ஸ்பெஷலி ஃபார் அ பிசினஸ் பீப்புள், யார் பிசினஸ்ல 2026 100 மடங்கு அவங்க பிசினஸ் ஜெயிக்கணும், செல்வத்தை குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. 25 நபர்களுக்கு பிசினஸ் இன்ஃபினிட்டி வாரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பயிற்சி வகுப்பை நானே நேரடியா நடத்துறேன் சென்னையில். மிஸ் பண்ணாம கலந்துக்கங்க. ஜனவரி 18 இந்த ஆண்டோட தை அமாவாசை. நம்மள குபேர வீடத்துல பச்சை பரப்புதல்னு குலதெய்வ வசிய படையல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேரா வரக்கூடிய அனைவருக்குமே பர்சனல் கன்சல்டிங் இலவசமா செய்ய இருக்கின்றோம். வந்து கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 25ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூர் வர
மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பயிற்சிக்கு தனிநபர் ஆலோசனைக்கு பூஜைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ. மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த ஆண்டோட டைரியை வெளிப்படுத்திட்டோம். இன்னொரு 50 நபர்களுக்கு டைரி மட்டும் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க பேரை உடனே பதிவு செய்யுங்க. தமிழ் பஞ்சாங்க டைரி உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கணும். இது பூஜை அறையிலும் வைத்துக்கலாம், பிசினஸ்லையும் வைத்துக்கலாம், உங்க வரவு செலவு கணக்குக்கும் பயன்படுத்திக்கலாம். தமிழ் பஞ்சாங்க டைரி வேணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் 2026 பெருக என பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.